பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் சயின்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த மாந்திரீகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓபன் சேலஞ்ச் ஆவறியா? எந்த மாதிரி கேஸால் கொண்டு வா. ஓபன் சேலஞ்ச் நான் உனக்கு சொல்றேன். உனக்கு புரியுதா? வந்து பாரு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை உனக்கு தேவை. குழந்தை இல்லையா? 10 வருஷம் குழந்தை இல்லையா? இல்ல உனக்கும் மனைவிக்கு பிரச்சனையா? சரியா? மனைவி யாரோட தொடர்பில் இருக்காரா? இல்ல உன் கணவர் யாரோட தொடர்பில் இருக்கானா? சொத்து பிரச்சனையா? பிரச்சனை இருந்தா வந்து உங்களை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்ப மாந்திரீகம் கிடையாது அப்படின்றீங்க. அப்போ தாந்திரிக் அப்படின்வாங்க. தாந்திரிக் ரெமெடி எதுவுமே கிடையாதுமா. கிடையாதா? எப்படி வேணாலும் பண்ணலாமா உலகத்துல. அதுதான் நாங்க வாழ்க்கையை விட்டு தன்னத்தை விட்டு எங்க சோதகத்தை விட்டு மக்களுக்காக உழைக்கணும். அவனால மட்டும்தான் நிக்க முடியும். OS பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. ஸோ இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னா நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. நிமிலி பாபா தான் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட். வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். 100 ஆண்டு காலம் நோடி ஜீவனத்தை எல்லாரும் நல்லபடியாக வாழணும். பாய், உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் சயின்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த மாந்திரீகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் இது நிறைய பேசியிருக்கேன்மா. நான் வந்து நிறைய நான் கொடுக்காத பேட்டியே கிடையாது. இதை பற்றி நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். இதில் என்ன உங்களுக்கு கேட்க வரீங்க? அதாவது மாந்திரிகம் என்ன மாதிரி கேட்க? மாந்திரிகம் இருக்கா? உண்மையா பொய்யா? போய் எதை வச்சு அவ்வளோ பகிரங்கமா பொய்ன்னு சொல்றீங்க? மந்திரம் தந்திரன்னு ஒன்று. அப்போ இப்போ எனக்கு மந்திரம் தந்து ஒன்று தெரியுது. இப்போ எனக்கு மந்திரம் தந்து எனக்கு தெரியுதுன்னா நானே மந்திரம் பண்ணி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகலாமே. வேதங்கள் உண்டுமா. வேதங்கள் மூலியமா என்ன வேணாலும் செய்யலாம். அதான் நம்ப போறது இல்லை. வேதனம் என்னன்னு கேட்க வேதனம் என்ன அவனுக்கு தெரியாது. கிரகம் என்னன்னா தெரியாது. புரியுதுங்களா? கிரகமும் தெரியாது, வேதம் தெரியாது, தர்ணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் மாந்திரிகம் அது அதில் என்ன இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. வேதங்கள் மூலியமா ஒருத்தரை இறக்கலாம், ஒருத்தனை ஏற்றலாம். உதாரணம் நீங்க யாரும் தேட தேவையில்ல. நீங்க யாரும் 2026 இது 2019 யாரை பத்தி பேச அந்த பேட்டி எடுத்து போட்டு பாருங்க. விஜய் அப்படின்ற ஒரு இருக்காரா? இருக்காரா? ஆக்டர் இருக்காரா? அப்ப ஒரு நடிகர் அவரு. பகிரமா நான் பேட்டி கொடுத்தாச்சு. அதை எடுத்து பல பேட்டி எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க. எப்ப சொன்னு சொல்லிட்டு 2013 சொன்னேன் அவரை பத்தி. இனாது 20 அப்ப நடிச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க, ட்ரோல் பண்ணாங்க. நிறைய பேர் என்கிட்ட அவங்க ரசிகர்கள் என்ன பேசினாங்க. எதை வச்சு சொல்றீங்க அவர் வருவாருன்ட்டு. 25க்கு அப்புறம் வருவாரு. வந்தாரா? அவரு பெரிய தர்ம சங்கரத்தை மாட்ட போறான்னு சொன்னேன். ஆயிச்சா? ஆயிச்சா? இதுல எப்படி நடக்குது? இதுல எப்படி நடக்குது? தருணம் தான். இந்த கிரகம் தருணம் இதெல்லாம் வந்து ஒரு மனிதருக்கு, நீங்களும் சரி நானும் சரி உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனும் சரி, கிரகம் இல்லாம ஒரு யூகே முடியாது. கிரகம் தான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இதை என்ன பண்றாங்க எங்களை மாதிரி ஆட்கள்மா. இப்ப நாங்களாம் 30 எப்பமா யூடியூப் வந்தது? யூடியூப் எப்ப வந்தது? சில காலம் தான் இருக்குது யூடியூப்லாம். சரியா? 35 ஆண்டு காலமா நாங்கள் இதுல இந்த தொழில இருக்கோம். நாங்கள் எனக்கு பேட்டி கூட நேரம் இல்லை. இருந்தாலும் வந்து கொடுக்குறேன். எது கொடுக்குறேன்? விழிப்புணர்வு கொடுக்குறேன். புரியுதுங்களா? இது என் தொழில். பேட்டி கொடுக்குற என் தொழில் கிடையாது. என் ஆசிரமத்துக்கு வந்து பாருங்க. அங்கே வா, என் ஆசிரமத்துக்கு வந்து பாரு. அங்க நடக்கிற நிகழ்வுல பாரு. அங்க பாதிக்கப்பட்டவன அவன் மனதில பாரு. அவன் கண்ணீரை விடுறத அவன் சொல்றத கொஞ்சம் அங்க என்ன நடக்குது பார்க்கணுமா நீங்க? புரியுதுங்களா? அதை லைவ் டெலிகாஸ்ட் எடுத்து போடுங்க. ஓபன் சேலஞ்ச் ஆவறியா? எந்த மாதிரி கேஸால் கொண்டு வா. ஓபன் சேலஞ்ச் நான் உனக்கு சொல்றேன். உனக்கு புரியுதா? வந்து பாரு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை உனக்கு தேவை. குழந்தை இல்லையா? 10 வருஷம் குழந்தை இல்லையா? இல்ல உனக்கும் மனைவிக்கு பிரச்சனையா? சரியா? மனைவி யாரோட தொடர்பில் இருக்காரா? இல்ல உன் கணவர் யாரோட தொடர்பில் இருக்கானா? சொத்து பிரச்சனையா? சரியா? நீ சொல்ற பில்லி கில்லி ஏவல், அது பில்லி ஏவல்னா அது சொன்னா இப்போ அது சொன்னா வந்து கமெண்ட்ல போடுறான். நீ கமெண்ட் போடுறதால எனக்கு ஒண்ணு வர போறது கிடையாது. புரியுதுங்களா? நான் காந்தியா உன்னை திருத்துறதுக்கு நமக்கு அது வேலையே கிடையாது. சொல்ல வேண்டியது என் கடமை. அதை நான் சொல்றேன். தருணத்தை உட்காந்து பாரு. ஒரு போட்டோ கொடு, ஒரே ஒரு புகைப்படத்தை கொடு, எடுத்து காட்டுறேன். வரலாறு எடுத்து காட்டுறேன். ஒருத்தவங்களோட போட்டோ கொடுத்து பார்க்க சொல்லுமா. அது சரியா இருந்தா மட்டும் உட்கார். இல்ல இதே டிவியில என்ன சொல்ற தெரியுமா? இவன் பாபாஜி இல்ல ஒன்றும் இல்லைம்மா
35 ஆண்டு காலம் இந்த ஆடையை போட முடியுமா? ஒரே ஆடையை போட முடியுமா? அது எப்படி முடியும்? ஒரே ஆடை நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றேன், இந்த ஆடையை போட முடியுமா? போட்டு சுத்திட்டு இருக்க முடியுமா? ஒரு வருஷம் இந்த ஃபீல்ட்ல நிக்க முடியாது. ஒரு வருஷம் ஃபேக்கா இருந்தா நிக்க முடியாது. கரெக்ட். புரியுதுங்களா? 35 ஆண்டு காலமா நிக்கிறோம். பெரிய பெரிய நான் வெளியில சொல்லக்கூடாதுமா, அது தப்பாயிடும். அது புரியுதுங்களா? விஐபிக்கு தான் பண்றோம், விஐபி பண்றோம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் பண்றோம். பண்ணாத யாரும் கிடையாது. புரியல? என் வீட்டுக்கு வராத நடிகர் கிடையாது, எங்க வீட்டுக்கு வராத அரசியல்வாதி கிடையாது. யார் வராது, யாரு நான் சொல்ல முடியாது யார் யாருன்ட்டு. அங்க உனக்கு சந்தேகமா இருக்கா? ஒரு அமாவாசை வந்து பாரு, ஒரு பௌர்ணமி வந்து பாரு, யார் வராங்க யார் போறாங்கன்ட்டு. என்னால முடிஞ்சது என் நேரத்தை ஒதுக்கி நான் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறேன். தயவு செய்து யாரு கேட்ட வேணாலும் போ, யாரு கேட்ட வேணாலும் இது பண்ணு, ஆனா பின்னணியை பார்த்துட்டு பண்ணு. உனக்கு என்ன தேவை? உன் தேவை என்ன? உனக்கு தேவை என்ன? என்கிட்ட இப்போ பாபா பண்ணிட்டு வரா, என்ன பண்ணி காட்டும் கேட்கலாம். என்ன இப்போ பிரச்சனை இருந்தா வந்து உங்களை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ மாந்திரிகம் கிடையாது அப்படின்றீங்க. அப்போ தாந்திரிக் அப்படின்வாங்க, தாந்திரிக் ரெமெடிஸ் எதுவுமே கிடையாதுமா. கிடையாதா? அப்ப கொல்லிமலையில இருந்து நிறைய பேர் சொல்றாங்க தாந்திரிக இது பண்ணி இந்த மூலிகை எல்லாம் கொண்டுட்டு வரும்ன்றாங்க. மூலிகை இதுமா, நீங்க பாருங்க, நீங்க படிச்சவங்க தானே, நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க. மூலிகை என்னமா, அக்காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள், நம்ம மூலாதிகள் இருந்து எப்படி மெடிசன் தயாரிச்சாங்க? அந்த மூலிகையில அதுதானேம்மா. அது எப்படிமா வந்து அதுல வந்து அதை தடவுனா ஒரு வசியம் வந்துடும்? அது எப்படிமா நீங்க அது எதை வச்சு சொல்றீங்கம்மா? அதை தடவுனா வசியம் வந்துடும்? மக்கள் நம்புறாங்களே. அதுதான்மா. அவனோட ஏழமை, அவனை பார்த்து நான் வருத்தப்படுறேன்மா. அவனை ஏழமை பார்த்து நான் வருத்தப்படுறேன். இப்படி சொல்றேன் பாருங்க, அவனுக்கு இப்படிதான் பாருங்க. அப்படி உனக்கு வசியம் பண்ணணுமா? இப்போ நான் அது சொன்னா இது இந்த வேதத்தை சொல்லுவேன். இது யார் பிடிப்பா சொல்லுங்க? என்ன மாதிரி ஒருத்த பாக்குறான் பார்த்தீங்களா, அவன் பிடிச்சிப்பான். உனக்கு சந்தேகம் இருந்தா, உனக்கு உண்மையாலே அந்த வசியம் பண்ணும், உண்மையால உன் மனைவி கிட்ட நீ சேரணும், உண்மையால உன் கணவர் உங்ககிட்ட வந்து சேரணும், உண்மையால உனக்கு வந்து உன் சொத்து பத்து விற்கணும், உண்மையால உனக்கு பிரச்சனை சரி பண்ணணும்னு சொன்னாக்கா வா, வந்து பாரு. அதோட 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 விளைவுகள் பாரு, அதோட விளைவுகள் பாரு. என்ன செய்யணும்? எப்படி மா ஒருத்தனை படுக்க வைக்கலாம், நல்லா இருக்கிற மனிதனை பிளாட் பண்ணலாம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இங்க இந்த இந்த உலகத்துல அவ்வளவு வேதங்க இருக்கு இதுல. புரியுதுங்களா? அந்த யாரை வேணா மேல கொண்டு போகலாமா, யாரை வேணா கீழே கொண்டு வரலாமா? ரொம்ப ஷார்ட்டா சொல்ற மாதிரி, ரொம்ப ஷார்ட். ஒரு பிசினஸ் மேன் இருக்கிறான், அந்த பிசினஸ் மேல படுக்க வச்சிடலாம், பிசினஸ் எல்லாம் ஆக்கிடலாம். அட்ரஸ் எல்லாம் பண்ணிடலாம். கதம் கதம் முடிஞ்சிச்சு. கதம் கதம் அந்த மாதிரி கதம் கதம் தான் அவருக்கு கதையை முடிஞ்சிச்சு. பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. ஒண்ணு இல்லாதவங்கள பெரிய ஆளாக்கலாம். அதுதான் இது. இப்ப சொன்னா பாபாஜி இப்படி நம்மள வேற பண்ணி காட்டுறவா, செஞ்சு காட்டுறவா, என்ன செய்யணும்? என்ன மாதிரி தருணத்தை காட்டணும், என்ன மாதிரி தருணத்தை உனக்கு உருவாக்கணும். புரியுதுங்களா? ஐஸ்வர்யம் என்ன, லட்சுமி கரசல் என்ன, தொழில் வசதி என்ன தெரிஞ்சுட்டு போ. இதுதான் நான் சொல்ல வருது உங்களுக்கு. என்ன சொல்ல வரா? அப்ப பாபாஜி பண்ணுவாரா? வந்து பாரு, நீ வாங்க வந்து என்ன. அதாவது இது வந்து ஒரு இடமா, இது உங்க செட் ஆஃப் இடம். இது இதை வச்சு கணிக்க முடியும் பாபாஜி பண்ணுவாரான்ட்டு. இதை வச்சு பாபாஜி எப்படி சொல்றாரு? நடக்கிற சாங்கியத்தை பாரு. 35 வருஷமா மக்கள் எங்கமா இப்போ நடந்தா தானே வருவாங்க. ஆமா, நடந்தா தானே வருவாங்க. இல்ல என்ன போய் சொல்லுவாங்க? ஃபேக். டேய் அவர் வந்து நான் போனேன்டா, வேலைக்கு ஆகல சொல்லுவாங்களா? கண்டிப்பா. அப்ப நிக்க முடியுமா இந்த இடத்துல? இந்த இடத்துல நிக்க முடியுமா? நீ புதுசா ஒரு தோட்டங்கள் போற, எது நீ புது ஏன் பயாலும் கணக்கு தெரியல உனக்கு? பயாலும் நான் எவ்வளவு பேர் இருக்காங்கம்மா, நானே சொல்றேன். ரோடத்தில் இருக்காரு ஒருத்தர், வேற மாதிரி மனிதன். அவரு சென்ட் பாட்டில கதையை முடிச்சிருவாரு, சென்ட்ல முடிப்பாரு. ரோடத்தில் தான் இருக்காரு, பழைய 90 வயசு அவருக்கு வயசு. சில பேர் நானும் எனக்கெல்லாம் அட்ரஸ் கொடுக்க முடியும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீ யூடியூப் திறந்தாலே பார்த்தீங்கன்னா, யூடியூப் திறந்தாலே அந்த சித்தர், இந்த புத்தர், அந்த பாபா, இந்த என்ன இது எனக்கு புரியல. சிட்டியில இருக்கிற ஒரே ஒரு ஆசிரமம் உள்ள ஒரு ஆள் யாராவது காட்ட சொல்லுமா? நான் ஒத்துக்க, இந்த ஃபீல்டை விட்டு போயிடுறேமா. சிட்டியில ஒரு ஆசிரமம் வச்சு நடத்தக்கூடிய பாபா ஒருத்தர் காட்டுங்க. இந்த ஃபீல்டை விட்டு போயிடுறேன். எதுக்கு அவ்வளவு போய் ஆசிரமம் கட்டி வச்சிருக்கணுமா? ஹெல்ப் பண்றதுக்கு தான். அவ்வளவுதான். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க நடக்கிறதால தான் எனக்கு கொடுக்குறாங்க, இங்க நடக்கிறதால எனக்கு கொடுக்குறாங்க. சரிதானே? அப்புறம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, என்ன மாதிரியான முறைகள் நீங்க பயன்படுத்துவீங்க? நிறைய இருக்குமா ஜின்லமா, 43 வகை ஜின் இது நிறைய இருக்குமா, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆராய்ச்சி போயிட்டே இருக்கலாம். அதாவது நிறைய இருக்குமா, சசாசி, தனாசி, வை. இப்போ நான் இதெல்லாம் நிறைய 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 இருக்கு.
தான் சொன்னேன், எப்படி வேணாலும் பண்ணலாமா உலகத்தில். அதுதான் நாங்கள் வாழ்க்கையை விட்டு, தன்னத்தை விட்டு, எங்கள் சோதகத்தை விட்டு மக்களுக்காக உழைக்கணும். அவனால் மட்டும்தான் நிற்க முடியும் இத்தனை ஆண்டு காலமா. நீங்க இந்த ஒரு சேனலத்தை ஏதாவது பேட்டி கொடுத்து பாத்தீங்களா? எல்லா டிவிக்காரனை கூப்பிடுறான் பேசுறதுன்னா என்ன வியாபாரமா? அது வியாபாரமா? வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், நேரம் இல்லைம்மா. நீங்க எல்லா சேனலும் பேசுறாங்க, எல்லா சேனலும் அவன் மூஞ்சிக்க தெரியுது. அப்ப அதிலே நீ தெரிஞ்சுக்கலாம் அவன் எதுக்கு கொடுக்குறான். வியாபாரத்துக்கு தான், வியாபாரத்துக்கு கொடுக்குறான். அது கூட உனக்கு தெரியல. நம்ம என்னமா பண்ண முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்? பிசினஸ்ல குறைச்சலா? உனக்கு என்ன வேணும்? பிசினஸ்ல பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் சொல்லு, எதை வேணா சொல்லு. மா இன்னைக்கு நான் சொல்லாத வார்த்தை சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த டிவில சொன்னதே கிடையாது. பொதுவே என்னன்னு தெரியுமா உங்க யாருக்காவது? படத்துல தான் பார்த்துருப்பீங்க. அது அந்த மாதிரி ஒரு தன்னம் தான் நான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். தன்னத்தை காட்டி விடுறேன், பொழிச்சிக்கோ. 10 வருஷம் குழந்தை இல்லம்மா, அப்படி நான் பண்ணிட்டேன். ஓப்பன் சேலஞ்ச். எப்படி நீங்க சொல்றீங்க? ஓப்பன் சேலஞ்ச். டிவில தான் பேசுறேன், எங்க பேசுறேன்? டெலிகாஸ்ட் ஆகுது, வேர்ல்டு ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகுதுல. ஓப்பன் சேலஞ்ச் நான் பண்ணிட்டேனா? இந்த கேஸ் நான் ஜெயிச்சனா? எனக்கு என்ன, எனக்கு என்ன சன்மானம்? நீங்க கேட்கறது தான் சன்மானம். என்ன சன்மானம் கொடுப்பாங்க? அது கேளுங்க, வா வந்து பாரு. நீங்க கேட்டீங்களா மூலிகை இன்னமும் இருக்கு. அரிய உடனே மந்திர போட்டா வந்துடாது, வேதம் படிச்சா வந்துடாது. வேதத்துக்கு கூட இந்த விஷயம் பண்ணணும். இந்த மூலிகை இன்னமும் இருக்குமா? இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மூலிகை இருக்கு. புரிதுங்களா? அது 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 எந்த நேரத்தில் கொடுக்கணும், எந்த கிரகத்தில் கொடுக்கணும், எந்த நேரத்தில் அது ஆண் பெண் சேரணும், இதுல விஷயம் இருக்கு. இவ்வளவு இருக்கு. இதுல இயற்கையோட இந்த மாதிரி ஒன்றி போனோம். ஜின் சக்தி இருக்கு, அதை கரெக்டா பயன்படுத்தணும். பயன்படுத்துறோம். உனக்கு என்ன பயன்படுமா? நான் இப்போ நம்ம சொல்ல நிறைய பேசலாமா இதை பத்தி? நேரம் இல்லை, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, நேரம் இல்லை. எந்த கேஸால எடுத்துட்டு வா, ஓப்பன் சேலஞ்ச். எந்த கேஸால வா, வந்து பாரு. வந்து பார்த்தா உனக்கு தெரியும். புரியுதா? என்கிட்ட கேளு, பாபாஜி முடிச்சிட்ட அப்புறம் பண்ணு கேளு. ஏன் முன்னாடி காசு வாங்குற? எதுக்கு முன்னாடி காசு கொடுக்குற? யாரு கொடுக்க சொன்னா? முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாபாஜி இந்த பிரச்சனை எனக்கு முடிச்சு சொல்லு. இது எப்படி இருக்கு? சூப்பர். ஓப்பன் சேலஞ்ச் தானே இது? நான் கொடுக்குறேன், நான் சொல்றேன் ஓப்பன் சேலஞ்சுமா. எங்க நடக்குதுன்னு பாரு, நடக்கிறத பார்த்துட்டு பேசு. புரியுதா? சும்மா நீ பாட்டு போற போக போட்டு நான் தான் கமெண்ட் அடிப்பேமா, போற போக கமெண்ட் போயிட்டு போயிடுறேன். அது கமெண்ட் போறதால எனக்கு ஒன்றும் வர போறது இல்லை. புரியுதுங்களா? கமெண்ட் போற என்ன இருக்கு இப்போ? அதான் நான் திருப்பி சொல்றேன், நாங்களாம் பழைய ஆளுங்கம்மா. 47 வயசு ஆயிடுச்சு எங்களுக்கு. புரியுதுங்களா? ஆசிரமமுக்கு இவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கோம், ஜனகவரமாக கட்டி வச்சிருக்கிறோம். சொல்லுங்கம்மா, ஜனகவரமாக நீங்கள் வரமாக கட்டி வச்சிருக்கிறோம். எங்கும் இவ்வளோ வேலை. நான் போகாத கண்ட்ரி கிடையாதுமா, நான் போகாத கண்ட்ரி கிடையாது, நான் போகாத அப்ராட் கிடையாது. எல்லாம் ஒரு போயிட்டு பார்த்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. இன்னமும் ஆள் வந்து தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க. என் தருணத்தில் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? நம்ம ஜக்கி மாதிரிலாம் நம்ம கிடையாது. சரிங்களா? அவர் ஸ்டைல் வேற, ஜக்கி ஸ்டைல் வேற, பங்காரு ஸ்டைல் வேற. ஐயா பங்காரு அவங்க ஒரு ஸ்டைல், பாபாஜி ஸ்டைல் வேற, என் ஸ்டைல் வேற. புரியுதுங்களா? அவங்க சிவராத்திரியில ருத்ரதாண்டம் ஆடுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல்மா. புரியுதுங்களா? அவர் வேற மாதிரி ஸ்டைல், இவர் வேற மாதிரி ஸ்டைல், நாங்கள் வேற மாதிரி ஸ்டைல். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது இதில். பட் இதில் எது நல்லதுன்றது யார் எடுக்கணும்? மக்கள் தான் எடுக்கணும். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எங்கே போனால் எங்கள் குறை தீரும், ஐயா இங்கே போனால் எங்கள் குறை தீருமா, அதை போட்டுருப்பாங்க. இப்போ கண்ணில் நடந்தது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்கம்மா. உள்ளே கூப்பிடுறாரு, பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி உள்ளேருந்து அங்கே நியூஸ் போயிடுது. உள்ளேருந்து கதையை அவங்க எடுத்துடுறாங்க. அந்த கதை இவர் சொல்கிறாரு. இது உனக்கு புரியுமா? ஏன் சொல்லுங்க, நான் படிக்கிறேன். ஏன்னா உனக்கு தெரியாது, நான் தப்பிச்சிக்கினேன். உங்களுக்கு புரியுதாம்மா நான் சொல்ல வருது? ஸோ பாபாஜி நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ மக்களே, பாபாஜி ஓப்பன் சேலஞ்சும் விட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட பிஸியான ஷெடியூலில் நம்மளோட ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நிறைய சொன்னீங்க பாபாஜி. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்மா. 100 ஆண்டு காலம் நோடி எல்லாமே வாழணும். மிக விரைவில் அடுத்த பேட்டியில் உங்களை நான் சந்திப்பேன். எனக்கு கொஞ்சம் பணிகள் நிறைய இருக்குமா. நன்றி, வணக்கம்.